ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு மக்கள் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி அவங்கள தியேட்டருக்கு வர வைக்க ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர், போஸ்டர்னு எல்லாமே பண்றாங்க அந்த படத்துக்காக. அதுல சில ட்ரெய்லர்ஸ் பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி படமும் சூப்பரா போயிருந்திருக்கும். பல ட்ரெய்லர் மட்டும் பயங்கரமா இருந்திருக்கும். பட் படத்துக்கும் ட்ரெய்லருக்கும் சம்மந்தமே இல்லாம இருந்திருக்கும். ட்ரெய்லர் கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனை படம் சாட்டிஸ்ஃபை பண்ணாமலே போயிருந்திருக்கும். இந்த சினாரியோ ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்தை கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. படத்தோட டீசர் இல்லை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக மக்கள் கிட்ட எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கும். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகாமலே போயிருந்திருக்கும். அப்படி என்னென்ன படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி எக்ஸ்பெக்டேஷனை மக்கள் கிட்ட பயங்கரமாக கிரியேட் பண்ணி ரிலீஸ் ஆகாமல் போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 10 படத்தோட லிஸ்ட்டை போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்பர் 10ல இருக்க படம் சந்தோஷ் சிவனோட இனம். மிஸ்டர் சந்தோஷ் சிவனை நிறைய பேருக்கு சினிமோட்டோகிராஃபரா நல்லா தெரியும். ஆனா அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம் மேக்கர்னு கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் டிரெக்ட் பண்ண தமிழ் படங்கள் தி டெரரிஸ்ட், மல்லி, நவரசானு இது 3மே நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. ஸ்ரீலங்காவில் சிவில் வார் அப்போ அங்க ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்க டீனேஜர்ஸ் அண்ட் மக்களை பத்தின கதை தான் இனம். சேர்ந்து ஒரு ஃபேமிலியா இருந்தோம். படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி பயங்கர டாக்கை கிரியேட் பண்ணுச்சு. டீசர்ல வந்த ஒரு டைலாகும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆடிட்டிங்கா டீசர்ல வந்த டைலாக்ஸ் 4 வார்த்தை பேசினாலும் நம்மள பயங்கரமா யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரெய்லர்ல வந்த இந்த பர்டிகுலர் டைலாக். எல்லாம் நாட்டிலையும் தான் வெடி செய்றாங்க, ஆனா எல்லா குண்டும் மிஞ்சதானே விழுகுது. ஆக்சுவலா இந்த படம் மார்ச் 28, 2014 ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி 3 நாள்ல இந்த படத்தை பேன் பண்ணிடுறாங்க. இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் சென்சார் பண்ணி யூ சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு படம். யூ சர்டிஃபைடு ஆன ஒரு படத்தை 3 நாள்ல டோட்டலா பேன் பண்ணிடுறாங்க. பேன் பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அது ஒரு நல்ல படம். கட் பண்ணா 7 வருஷத்துக்கு அப்புறம் 2021ல சந்தோஷ் சிவன் ஒரு ட்வீட் போடுறாரு, இனம் ஓடிடில சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு. இன்னைக்கு 2025 இன்னும் படம் ரிலீஸ் ஆகல. கண்டிப்பா ஒரு நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகணும். ஆக்சுவலா இந்த லிஸ்ட்ல ரிலீஸ் ஆகாத படத்தை தான் சொல்லியிருக்கணும். பட் பர்டிகுலரா இந்த படத்தை பத்தி என்னால பேசாம இருக்க முடியல. அதான் நம்பர் 10ல இந்த படத்தை ஆட் பண்ணிட்டேன். நம்பர் 9ல மிஷ்கினோட பிசாசு 2. என்னதான் மிஷ்கின் பிசாசு படத்துக்கு முன்னாடி 6 படம் பண்ணியிருந்தாலும் மற்ற படத்துக்கு கிடைக்காத பிக்கஸ்ட் ஓப்பனிங் பிசாசு படத்துக்கு மிஷ்கினுக்கு கிடைக்குது. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு மட்டும் தெரிஞ்ச டைரக்டர் மிஷ்கினை வைடரா கொண்டு போய் சேர்க்குது பிசாசு படம். ஆரர் படம்னு எடுத்துட்டா இந்த ஒரு டெம்ப்ளேட் தான் இருக்கும்போது அதை உடைச்சி இந்த மாதிரியும் ஒரு பேய் படம் எடுக்கலான்னு காமிச்சாரு மிஷ்கின். அதுதான் பிசாசு படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸுக்கும் காரணம். அந்த படத்தோட சக்சஸ் மிஷ்கினை பார்ட் 2 எடுக்க வைக்குது. சைக்கோ படத்தை முடிச்சுட்டு ஆண்ட்ரியாவை வச்சு எடுத்து முடிக்கிறாரு பிசாசு 2 படத்தை. அதுல விஜய் சேதுபதியும் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. 2022 பிசாசு 2வோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. டைலாக்ஸ் எதுவுமே இல்லாம மியூசிக்லயே டென்ஷன் பில்ட் பண்ற மாதிரி டீசர் கட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து படத்தோட சிங்கிளையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் படம் என்னாச்சுன்னே தெரில. படம் இன்னிய வரை ரிலீஸ் ஆகல. மிஷ்கினும் அவரோட அடுத்த படத்துக்கு போயிட்டாரு. மிஷ்கின் பல இடத்துல பிசாசு 2ல ஆண்ட்ரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு. ஆண்ட்ரியா எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர்னு நல்லாவே தெரியும். மிஷ்கின் மாதிரி ஒரு டிரெக்டர் கூட சேரும்போது கண்டிப்பா ஒரு மேஜிக் எதிர்பார்க்கலாம். பிசாசு படத்தோட சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா பிசாசு 2க்கான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது. படத்தோட டீசரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீக்கிரம் படத்தோட ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆகி ரிலீஸ் ஆகும்னு நம்புறேன். நம்பர் 8ல மூடர்குடம் நவீனோட அலாவுதீனின் அற்புத கேமரா. 2013 மூடர்குடம் படம் மூலியமா ஆக்டர், ரைட்டர், டிரெக்டர், ப்ரொடியூசர்னு டெபியூ பண்றாரு நவீன். இனிஷியலா மூடர்குடம் ஸ்கிரிப்டை நிறைய ப்ரொடியூசர் கிட்ட நரேட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே இது நல்லா இல்ல, அதை மாத்துங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஃபைனலா யாருமே தேவையில்ல, நானே ப்ரொடியூஸ் பண்றேன்னு அவரே நடிச்சு டிரெக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் மூடர்குடம். இனிஷியலா படத்துக்கு பெருசான ஓப்பனிங் இல்ல. படத்தை பார்த்தவங்க வேர்ட் ஆஃப் மவுத்ல பாசிட்டிவா படத்தை பத்தி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம விகடன்ல 50 மார்க்கையும் வாங்குது. இது எல்லாமே படத்தோட விசிபிலிட்டியை அதிகப்படுத்துது. கிரிட்டிக்ஸ் எல்லார்கிட்டயுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸை வாங்குது. ஆக்ஷன், பிளாக் காமெடி ஜானர்ல நவீனோட சாலிடான ரைட்டிங்ல யாரெல்லாம் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரையுமே நீங்க தப்புன்னு ப்ரூவ் பண்றாரு மூடர்குடம் படத்தை பண்ணி. படத்துல நடிச்ச சென்ட்ராயனுக்கும் இந்த படம் ஒரு பிரேக்கை கொடுக்குது. எதுலையும் நான் கொஞ்சம் தனியா திரும்பி நினைப்பேன். அதான் நம்ம என்ன திருவிழாவுக்கு சென்ட்ராயன் போகிறோம், திருட போகிறோம் சென்ட்ராயன். இன்னைக்கும் இந்த படத்துக்கும் இந்த படத்தோட டைரக்டருக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. மூடர்குடம் படத்துக்கு அப்புறம் டைரக்டர் நவீனோட அடுத்த படத்துக்கு எல்லாருமே எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அவரு அடுத்த படம் பண்றதுக்கு முன்னாடி அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி தராரு.
கொலாஞ்சி. 2015 கம்ப்ளீட் பண்ண அந்த படம் 2019 தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் அவருக்கு பெருசா எந்த நேமையுமே சேர்த்து கொடுக்கல. 2019 அவரோட 2வது படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, அலாவுதீனின் அற்புத கேமரா. இந்த படத்தையும் அவரே நடிச்சு ப்ரொடியூஸ் பண்ணி டிரெக்டும் பண்றாரு. ட்ரெய்லரும் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணிச்சு, அந்த கேமரா என்னவா தான் இருக்கும்னு, அந்த கேமராவை வச்சு என்னதான் சொல்ல போறாங்கன்னு. மூடர்குடம் படத்தோட டிரெக்டர்ன்றதுனாலே இந்த படத்துக்கு பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துடாதாங்கிற ஏக்கத்திலேயே நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கையே ஒரு அதிசயம் தாங்கிறத நம்ம உணர மறக்கிறோம். பட் ட்ரைலர் ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுனே தெரில. படத்தை பற்றி ஒரு அப்டேட்டுமே இல்லை. 2025 ஆயிடுச்சு, இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. அந்த ட்ரைலரோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா யாராவது இன்னைக்கும் கமெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க, ப்ளீஸ் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு. இது ப்ரொமோஷன் பண்ணி வந்த கமெண்ட்ஸ் இல்லை. 6 வருஷத்துக்கு அப்புறமும் மக்கள் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் இந்த படத்தை பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன்னா அது டிரெக்டர் நவீன் மூடர்குடம்ல சம்பாதிச்சது. நவீன் மாதிரியான ரைட்டர் டிரெக்டர் மூடர்குடம் மாதிரி ஒரு படத்தை தந்ததுக்கு அப்புறம் அவரோட அடுத்த படத்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் அலாவுதீனின் அற்புத கேமரா படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 2022 அக்னி சிறகுகள்னு அவரோட அடுத்த படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகுது. என்ன வருத்தமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த 2 படமுமே ரிலீஸ் ஆகலை. சீக்கிரம் டைரக்டர் நவீனுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்பர் 7ல சீனு ராமசாமியோட இடம் பொருள் ஏவல். நம்ம கிட்ட எல்லாமே போய் எதுவுமே இல்லாம தோத்து போய் நிக்கும்போது நம்ம கூட நிக்கிற பொம்பளை தானே கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவா. நீர்ப்பறவை படத்துக்கு அப்புறம் டைரக்டர் சீனு ராமசாமி ஸ்டார்ட் பண்ண இடம் பொருள் ஏவல் 2014 கம்ப்ளீட் பண்றாங்க. 2015 படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு சீனு ராமசாமி அவரோட ஃபிளேவர்லயே இருந்துச்சு. ஆக்ஷன், லவ், எமோஷன் எல்லாமே கலந்த மாதிரி. முக்கியமா யுவனோட சாங்ஸ் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்துச்சுன்னே சொல்லலாம். யுவன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சீனு ராமசாமி அண்ட் விஜய் சேதுபதி கூட சேர்றாரு. இடம் பொருள் ஏவல் படத்தோட ஆல்பம் சார்ட் பஸ்டர் ஆகுது. படத்துக்கு யுவன் கொடுத்த ரெஃப்ரெஷிங்கான சாங்ஸ் இன்னைக்கும் கேட்டா நிறைய பேருக்கு நிறைய மெமரிஸை கண்டிப்பா கொண்டு வரும். திருப்பதி பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன்ல மாட்டிக்கிட்ட படங்கள்ல இடம் பொருள் ஏவலும் ஒன்று. அந்த டைம்ல ரஜினி முருகனும் இந்த ப்ரொடக்ஷன்ல மாட்டிக்கிச்சு. பட் அந்த படம் தப்பிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இடம் பொருள் ஏவல் இன்னும் மாட்டிக்கிட்டு ரிலீஸ் ஆகாம இருக்கு. அதுக்கப்புறம் சீனு ராமசாமிக்கு தர்மதுரை, மாமனிதன் 4 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இடம் பொருள் ஏவல் ரிலீஸ் ஆகாதது வருத்தமா தான் இருக்கு. ஏன்னு தெரியல, அந்த டைம்ல ட்ரெய்லர், படத்தோட சாங்ஸ்லாம் ஒரு தனி ஃபீலை கொடுத்துச்சு. இந்த லிஸ்ட்ல நம்பர் 6ல கார்த்திக் நாராயணோட நரகாசுரன். எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் வெறும் டேலண்ட்டை மட்டும் வச்சு அவங்க அப்பா கொடுத்த லாஸ்ட் சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி துருவங்கள் 16 பண்ணுறாரு கார்த்திக் நாராயண். D16 படம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் ஆகுது. லெஜெண்ட்ஸ், ஆக்டர்ஸ்னு எல்லாருமே கார்த்திக் நாராயணை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் மாதிரி கார்த்திக் நாராயணும் ஜிவிஎம்மோட ஒரு ஃபேன். ஜிவிஎம் கிட்ட இருந்து கார்த்திக் நாராயணுக்கு ஒரு மெசேஜ் வருது, மீட் பண்ணலாமான்னு. 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. ஜிவிஎம் கார்த்திக் நாராயணை பார்த்து உங்கள் படம் பார்த்தேன், நான் உங்களோட ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு மொமெண்ட் ஜிவிஎம் மாதிரி ஒரு டைரக்டர் அப்படி சொல்லும் போது கார்த்திக் நாராயண் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் கையில் இருந்த ஒரு கவரை ஒரு சின்ன கிஃப்டாக கார்த்திக் நாராயணுக்கு கொடுக்குறாரு. அதே ஈவினிங் வெற்றிமாறன் படத்தை பார்த்துட்டு கார்த்திக் நாராயண் கிட்ட சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அடுத்து உடனே எந்த படமும் பண்ண வேண்டாம், அப்ராட் போங்க, போயிட்டு நியூ ஃபிலிம் மேக்கிங் டெக்னாலஜிலாம் கற்றுடுவாங்கன்னு சொல்கிறாரு. பட் கார்த்திக் நாராயண் வெற்றிமாறன் சொன்னதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஜிவிஎம் மாதிரி ஒரு டைரக்டர், நான் உங்கள் பெரிய ஃபேன் ஆகிட்டேன், உங்கள் அடுத்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லும் போது அந்த இடத்துல யாராக இருந்தாலுமே கார்த்திக் நாராயண் எடுத்த டிசிஷனை தான் எடுத்திருந்திருப்போம். D16 பிளாக் பஸ்டர் சக்ஸஸ்க்கு அப்புறம் கார்த்திக் நாராயணோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. கௌதம் மேனன் ப்ரொடக்ஷன்ல நரகாசுரன். D16க்கு அப்புறம் 1.5 வருஷத்துலேயே 2018 நரகாசுரனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. கார்த்திக் நாராயணோட ஸ்டைல்லையே இன்னொரு த்ரில்லர் படம் நரகாசுரன். படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கரமாக கிரியேட் ஆச்சு. பட் படம் ரிலீஸ் ஆகலை. இனிஷியலாக ஜிவிஎம் ப்ரொடக்ஷன் பேனரில் ஸ்டார்ட் பண்ண நரகாசுரன் ஜிவிஎம்மால் படத்தை ஃபன் பண்ண முடியாமல் படம் ஸ்டக் ஆகுது. ஜிவிஎம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாமல் விட்டு வெளியே போகிறாரு. என்னதான் வேற ப்ரொடியூசர் வச்சு படத்தை கம்ப்ளீட் பண்ணாலும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல மாட்டி சிக்கிடுச்சு நரகாசுரன். இது கார்த்திக் நாராயணுக்கு ஒரு பெரிய அடியா விழுது. அதுக்கப்புறம் அவருக்கு ரிலீஸ் ஆன மாஃபியா, மாறன், நிறங்கள் 3ன்னு எந்த படமும் ஃபர்ஸ்ட் படம் கொடுத்த சக்சஸை கொடுக்காம போகுது. நம்பர் 5ல CS அமுதனோட 2வது படம்.
யாரா நீ? அந்த சென்னை 28 படத்துல 10 பேர் ஒத்தனா வருவான்டா இவன். வீட்டில் நல்லா நல்லா இருக்கிறாங்க. தமிழ் படம் மூலியமா டெபியூ பண்ண அமுதன் இதுவரை வந்த எல்லா தமிழ் படத்தையும் கலாய்க்கிற மாதிரி ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் பண்றாரு தமிழ் படம்னு. தமிழ் சினிமால ஸ்டீரியோ டைப் பண்ணி காமிச்ச எல்லாத்தையுமே பங்கமா கலாச்சாரு தமிழ் படத்துல. தமிழ் படம் பெரிய சக்சஸ கொடுக்குது அமுதனுக்கு. தமிழ் படத்தோட சக்சஸ் அமுதனை அவரோட 2வது படம் பண்ண வைக்குது. அதுக்கு அவரோட ஸ்டைல்லையே 2வது படம்னு பேரும் வைக்கிறாரு. 2014 விமல் ரம்யா நம்பிசன்னு ஸ்டார் காஸ்ட வச்சு படத்தை கம்ப்ளீட் பண்ணி ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகுது. அமுதன் அவரோட குசும்ப ட்ரெய்லரோட பேர்லயே காமிக்கிறாரு. 2வது படம் லாஸ்ட் லுக் ட்ரெய்லர்னு ரிலீஸும் ஆகுது. ஏன் ஒரு மொழி பருத்து வீரன் மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்களா? ஆசையா தான் இருக்கு, தெரிஞ்சா பண்ண மாட்டோமா? ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு நினைச்ச மாதிரியே அவரோட ஜோன்ல ஃபன்னா கொடுத்திருந்தாரு. இந்த டைம் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பார்க்க ரொம்ப ஆவலாவே இருந்துச்சு. 2014 டிசம்பர்ல ரிலீஸ்னு போட்டவங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, படம் ரிலீஸ் ஆகாமலே போயிடுச்சு. மதகத ராஜா படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும். அடுத்து நம்பர் 4ல தலைவன் வெங்கட் பிரபுவோட பார்ட்டி. சென்னை 28ஓட பார்ட் 2க்கு அப்புறம் வெங்கட் பிரபு பார்ட்டி வெங்கட் பிரபு ஹேங்கோவர்னு ஒரு படம் பண்றாரு. வழக்கம் போல பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவான ஜெய், சிவா, சத்யராஜ், நாசர், ஷாம், ஜெயராம், ரம்யா கிருஷ்ணன், நிவேதா பெத்துராஜ், ரெஜினான்னு ஒரு பெரிய பட்டாளமே இருந்துச்சு. ஷூட்டிங்கும் முடிச்சு 2017 படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. வெங்கட் பிரபுவோட கோவா படத்தோட மூட்லயே இருந்துச்சு டீசர் பார்க்கறதுக்கு. வெங்கட் பிரபு படம்னாலே யூஸ்வலா இருக்க ஃபேஸ் இல்லாம இந்த படத்துல சத்யராஜ், நாசர்னு டீசர்ல பார்த்தது புதுசாவே இருந்துச்சு. டீசர் வழக்கம் போல வெங்கட் பிரபு படம் எப்படி இருக்குமோ அதே வைபை கொடுத்துச்சு. படம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க சார். அம்மா கிருஷ்ணன் தான் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்ட்டி அனிமல்ஸ் கேங் 1 கேங் 2னு 2 கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வெங்கட் பிரபு யுவன் இல்லாமல் பிரேம்ஜியை மியூசிக் டைரக்டராக சூஸ் பண்ணியிருக்காரு பார்ட்டி படத்துக்கு. படத்தோட சாங்ஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் படம் தான் இன்னும் வரவே இல்லை. ஃபினான்ஷியல் இஷ்யூனால படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. வெங்கட் பிரபுவே கையில் எடுத்து இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்பர் 3ல இருக்கிறது ராஜதந்திரம் 2. 2015ல ரிலீஸ் ஆன ராஜதந்திரம் ஒரு சாலிடான எய்ஸ்ட் த்ரில்லர் படமா சக்சஸ் ஆகுது. டிரெக்டர் ஏஜி அமித் டெபியூ பண்றாரு இந்த படம் மூலியமா. பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பருக்காக எதுவுமே யோசிச்சு பண்ணாம கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளீஷேவான சீன்ஸ் எதுவுமே இல்லாம புதுசா கொடுத்தாரு டிரெக்டர். கிரிட்டிக்ஸ் கிட்ட நல்ல பேரை வாங்குச்சு ராஜதந்திரம் படம். படத்தோட சக்சஸ் அந்த டீமை 2வது பார்ட்டையும் எடுக்க வைக்குது கௌதம் மேனன் ப்ரொடக்ஷன்ல. இந்த டைம் பார்ட் 2க்கு இளையராஜா மியூசிக்கும் பண்ணியிருந்தாரு. 2016 படத்தோட ஓப்பனிங் 6 மினிட்ஸை கிளிம்ஸா ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் படத்தோட சீனை கிளிம்ஸா ரிலீஸ் பண்ணது இந்த படத்துக்கு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேற படம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த 6 மினிட்ஸ் வீடியோவும் ப்ராமிசிங்காவே இருந்துச்சு. படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனையும் கிரியேட் பண்ணுச்சு. நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு தாளம் போட்டுருக்க. சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜிவிஎம்மோட ஃபினான்ஷியல் இஷ்யூவில் பலியான படங்களில் இதுவும் ஒன்றா ஆகுது. மூடர்குடம், ராஜதந்திரம்னு தரமான படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த டிரெக்டர்ஸ்க்கு அவங்க அடுத்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் சினிமா மேலே ஒரு பயமும் பெரிய கேள்வியும் உண்டாகுது. அடுத்து நம்பர் 2ல அஸ்வின் சரவணனோட இரவா காலம். மாயா படத்துக்கு அப்புறம் எர்ஜே சூர்யாவை வச்சு செகண்ட் படம் பண்றாரு அஸ்வின். 2017 இரவா காலமோட டீசர் ரிலீஸ் ஆகுது. என்னோட ஃபேவரட் டீசர் ஆர் ட்ரெய்லர் லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா இரவா காலம் அதுல இருக்கும். ஏன்னா இன்னைக்கும் நீங்க போய் அந்த டீசரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கு முக்கியமான 2 ரீசன் படத்தோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் டீசர்ல யூஸ் பண்ண மியூசிக். அந்த டைம்ல இந்த டீசரை ரிப்பீட் மோட்ல பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பேன், சடனா எடுத்து இந்த டீசரை பார்ப்பேன். அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ண இன்னைக்கும் ஒரு ரசிகனா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அஸ்வின் சரவணன் அதுக்கப்புறம் கேம் ஓவர், கனெக்ட்னு அடுத்தடுத்து படம் பண்ணிட்டாரு. பட் அந்த ஒரு டீசர் இன்னைக்குமே ஒரு மேஜிக்கா தான் இருக்கு. ஃபைனலா இந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்க படம் துருவ நட்சத்திரம். அவுட் ஆஃப் நோவர் எந்த ஒரு நியூஸ் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாம ஜிவிஎம் சியான் காம்போல சடனா ரிலீஸ் பண்றாங்க துருவ நட்சத்திரம்னு ஒரு டீசரை. எல்லாரையுமே ஷாக் ஆக வைக்குது. ஏன்னா டீசர் பங்கமா இருந்துச்சு. ஆனா அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. இல்லை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கும் போது டீசருக்காகவேன்னு பிளான் பண்ணி ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஜிவிஎம் சியான் விக்ரம்னு பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் லெவல் தாங்க முடியல. இன்னைக்கும் அந்த நாள் ஞாபகம் இருக்கு என்னோட காலேஜ் ஹாஸ்டல்ல. ஃபைனலா ஒரு ஓப். இந்த தடவை 2023 அக்டோபர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் டேட்டோட எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது. ட்ரெய்லரை பார்த்தோன்னே அன்னைக்கு என்னோட கேலண்டர்ல அந்த டேட்டை மார்க் பண்ணி வச்சேன். நவம்பர் 24, 2023. பயங்கரமா படத்துக்காக எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும்போது ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு நியூஸ், துருவ நட்சத்திரம் இஸ் போஸ்ட்போன்.
ஜேம்ஸ் பாண்ட். அந்த நியூஸ் வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் படம் வரல. ரீசெண்டா ஜிவிஎம் படத்தோட ஃபினான்ஷியல் இஷ்யூலாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு, படம் ஜூலை இல்ல ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த டைம் கண்டிப்பா மிஸ் ஆகாம வரும்னு நம்புறேன். நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு டீசர் இல்ல ட்ரைலர் பார்த்து போய் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்குன்னா அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.